ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, 8 லட்சம் கோடி இருந்தாலும் ரத்தன் டாட்டா பெயர் ஏன் உலக பணக்காரர் பட்டியலில் இருந்ததே இல்லை தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவரும் மிகச்சிறந்த மனிதருமான ரத்தன் டாட்டா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இது இந்திய தொழில்துறைக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே பேர் இழப்பாகும். அக்டோபர் 9 இரவு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரத்தன் டாட்டா அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 86. உலகிலேயே பெரிய பணக்காரர் யார் என்றால் அனைவரும் எலான் மஸ்க், ஜெப் பிசோஸ் போன்றவர்களின் பெயர்களை கூறுவார்கள். அதே போல இந்தியாவில் பணக்காரர் என்றால் அனைவரும் முகேஷ் அம்பானியை தான் கூறுவார்கள். ரத்தன் டாட்டா எப்போதுமே ஒரு உலக பணக்காரராக கருதப்படவில்லை. ஆனால் ரத்தன் டாட்டா பற்றிய உண்மை தெரிந்தால் இப்படி இந்த பட்டியல் வேறு மாதிரியே இருந்திருக்கும். ரத்தன் டாட்டா சந்தேகத்திற்கு இடமின்றி நம் நாட்டில் மிகவும் பிரியமான மற்றும் மரியாதைக்குரிய நபர்களில் ஒருவர். அவரது விதிவிலக்கான வணிக புத்திசாலித்தனம் மற்றும் தாராளமான குணத்தாலும் அவர் புகழ் அல்லது வெற்றியால் ஆணவம் தலைக்கேறாத ஒரு உண்மையான மனிதாபிமானியாக விளங்குகிறார். சமூக ஊடகங்களில் அதிக மக்களால் பின்தொடரும் இந்திய தொழிலதிபர் என்ற போதிலும் நாட்டின் பணக்கார தனிநபர்கள் பட்டியலில் ரத்தன் டாட்டா இல்லாதது குறிப்பிடத்தக்கது. வெல்த் ஹூரன் இந்தியன் ரிசர்ச் 2022 படி அவர் 3800 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 421வது இடத்தை பிடித்துள்ளார். 3500 கோடியுடன் அவர் 2021ஆம் ஆண்டு 433வது இடத்தில் இருந்தார். அவரது செல்வம் முதன்மையாக டாடா சன்ஸ் நிறுவனத்திடமிருந்து வந்தது. டாடா ட்ரஸ்டுகள் மூலம் மக்கள் சேவைகளுக்காக வருமானத்தின் பெரும்பகுதி செலவிடப்படுகிறது. டாடா சன்ஸ் மூலதன முதலீட்டு நிறுவனம் மற்றும் பல்வேறு டாடா நிறுவனங்கள் டாடா ட்ரஸ்டுகள் மூலம் 66% லாபத்தை மக்களின் சேவைக்காகவே ஒதுக்குகிறது. இவை கல்வி, சுகாதாரம், வாழ்வாதார உருவாக்கம் மற்றும் கலாச்சார செறிவூட்டல் ஆகியவற்றில் வெற்றிகரமான முயற்சிகளுக்காக செலவழிக்கப்படுகிறது. டாடா குழுமம் மார்ச் 2022 நிலவரப்படி 311 பில்லியன் மொத்த சந்தை மூலதனத்துடன் 29 பொதுவில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களை கொண்டுள்ளது. உப்பு முதல் தகவல் தொழில்நுட்பம் வரையிலான பல்வேறு துறைகளுக்கு பெயர் பெற்ற டாடா நிறுவனங்கள் கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக 128 பில்லியன் வருவாய் ஈட்டியுள்ளன. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் டாடாவின் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிகிறார்கள். இந்த டாடா குழுமத்தின் ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடியாகும். டாடா குழுமம் என்பது உலோகங்கள், சுரங்கம், தகவல் தொழில்நுட்பம், சில்லறை விற்பனை, வாகனம், ஹோட்டல் நிறுவனங்கள், ரசாயனங்கள், போக்குவரத்து பலவற்றில் வெற்றி கொடி நாட்டிய வணிக பேரரசாகும். இந்த குழுமம் 29 பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களையும் மேலும் பட்டியலிடப்படாத நிறுவனங்களையுமே கொண்டுள்ளது. இத்தனை லாபகரமான நிறுவனங்கள் இருந்த போதிலும் டாடா சன்ஸ் நிறுவனத்தில் அவர்கள் சம்பாதித்ததில் பெரும்பகுதி டாடா அறக்கட்டளைகளுக்கு நன்கொடையாகவே அளிக்கப்படும் வகையில் ஜம்ஷெட்ஜி டாட்டா ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார். டாடா குடும்பத்தினர் தங்கள் சொந்த நிறுவன பங்குகளை ஒருபோதும் வைத்திருக்கவில்லை. பில்கேட்ஸ் போன்றவர்கள் தொடங்குவதற்கு முன்பே டாடா குடும்பத்தினர் முதன்மையான பரோபகாரர்களாகவே இருந்துள்ளனர். டாடா குழுமத்தில் பல லட்சம் இருந்தாலும் அதில் ரத்தன் டாட்டா அவருக்கென வைத்துக் கொண்டது சில ஆயிரம் கோடிகள் மட்டுமே. அதனால்தான் உலக பணக்காரர் வரிசையில் அவர் எப்போதுமே இடம்பெறவில்லை. ரத்தன் டாட்டா உலக பணக்காரராக இல்லாமல் போகலாம், ஆனால் அவர் நிச்சயமாக மிகச் சிறந்த மனிதர் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியவர். அவர் மறைந்திருந்தாலும் மக்கள் இதயத்தில் எப்போதுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.